Good morning. 3.6.1 before video send பண்ணிருப்பேன். Now I go for 3.6.2 mutagenic agents. Mutagenic agents already தெரியும் உங்களுக்கு. Mutagenicனு தெரியும். ஏதாவது ஒரு ஏஜென்ட்ஸ் மூலமா ஒரு ஃபேக்டர்ஸ் process நடந்துச்சுனா that is called mutagenic. அப்படின்னா some other agent மூலமா நமக்கு mutation process நடக்கலாம். For example என்ன சொல்றதுன்னா ஒரு என்விரான்மெண்ட் மூலமா உள்ள ஸ்ட்ரெஸ்ஸோட pH வேல்யூ சாயிலோட ஸ்ட்ரெஸ்னாலயும் பிளான்ட்டோட கேரக்டர் சேஞ்சஸ் ஆச்சுனா that is called mutations. So இப்போ என்ன சொல்றாங்கன்னா mutagenic agents என்னென்ன process மூலமா first factors cause genetic mutations are called mutagenic agents. ஒரு ஃபேக்டர்ஸ் மூலமா ஏதாவது ஜெனடிக் மியூட்டேஷன் ப்ராசஸ் நடந்ததுன்னா ஒரு ஃபேக்டர்ஸ் மூலமா ஒரு ஜெனடிக் வேரியேஷன் ஜெனடிக் மியூட்டேஷன் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா ஏதாவது ஒரு காரணம் என்விரான்மெண்டல் காரணமா இருக்கலாம், இல்ல சம்திங் ஏர் மூலியமா, வாட்டர் மூலியமா, சம் அதர் pH வேல்யூ மூலியமா, இல்ல கிளைமேட் மூலியமா சேஞ்சஸ் நடந்திருந்து அதன் மூலியமா ஜீன்ல மியூட்டேஷன் நடந்தா தட் இஸ் கால்ட் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் இது என்ன சொன்னா மியூட்டாஜென்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவா 2 டைப் சொல்லுவாங்க. ஒன்னு பிசிக்கலா அந்த மியூட்டேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கலாம், மியூட்டாஜென்ஸ் நடந்திருக்கலாம், இல்லைன்னா கெமிக்கலா மியூட்டாஜென்ஸ் நடந்திருக்கலாம். நான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பிசிக்கல் மியூட்டாஜென்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோ மட்டும் தான் கெமிக்கல் மியூட்டாஜென்ஸ் நான் தனியா போடுவேன். அது 3 மினிட்ஸா இருக்கலாம், நான் 4 மினிட்ஸா கூட முடிச்சுக்கலாம் அந்த லெசனை. சரிங்களா? அந்த டாபிக் இதோட முடிஞ்சிடும் கெமிக்கல் மியூட்டாஜென்ஸ். பட் பிசிக்கல் மியூட்டாஜென்ஸ் இந்த வீடியோ மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நான் வந்து பிசிக்கல் மியூட்டாஜென்ஸ்ல என்னென்ன ப்ராசஸ் மூலமா அந்த ப்ராசஸ் நடந்திருக்கலாம். இந்த வேர்டை வந்து மியூட்டாஜென்ஸ் 2 டைப்ஸ் சொன்னது யாருன்னா முல்லர். அது என்னென்ன பிசிக்கலா இருக்கலாம் அண்ட் கெமிக்கல் மியூட்டாஜென்ஸ் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இதை சொன்னவர் யாருன்னா முல்லர்னு ஒரு பர்சன். எப்போ 1927ல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஃபேக்டர்ஸ் மூலமா ஜெனடிக் மியூட்டேஷன் நடந்ததுன்னா தட் இஸ் கால்ட் மியூட்டோஜெனிக் ஏஜென்ட். இது மியூட்டோஜெனிக் ஏஜென்ட் பொதுவாக நம்ம 2 டைப்ஸ் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் மியூட்டேஷன் சொல்லுவோம், இன்னொன்னு கெமிக்கல் மியூட்டேஷன் சொல்லுவோம். இதை சொன்னவர் யாரு? முல்லர் 1927ல. அடுத்தது இவர் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணார் என்னது மியூட்டோஜென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. எப்போ 1927ல எந்த ஆர்கானிசம்ல ட்ரோசோஃபிலா அந்த ஃப்ரூட் ஃப்ளை இருக்கு இல்லையா, ஃப்ரூட் ஃப்ளை இல்லையா பழ ஈன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழ ஈல தான் ஃபர்ஸ்ட் மியூட்டாஜென்ஸ் கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிசிக்கல் மியூட்டாஜென்ஸ் இன் ட்ரோசோஃபிலா அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாரு, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மியூட்டாஜென்ஸ், வாட் இஸ் த பிசிக்கல் மியூட்டாஜென் என்ன? ஒரு டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அல்லது ரேடியேஷன் அதிகமாகும் போது, டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அல்லது ரேடியேஷன் அதிகமாகும் போது அல்லது எக்ஸ்ரே மூலியமா இல்ல காமா ரேஸ் மூலியமா இல்லைன்னா வாட் இஸ் தட் ஆல்பா ரேஸ், வாட் இஸ் சொல்லுவோம் எக்ஸ்ரே, காமா ரேஸ், ஆல்பா ரேஸ், பீட்டா ரேஸ், இந்த மாதிரி நியூட்ரான் பவர் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா, காஸ்மிக் ரேஸ் மூலியமா, ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் மூலியமா, ஐசோடோப் மூலியமா, அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலியமா, இந்த மாதிரி ரேஸ் மூலியமா ஒரு பிளான்ஸ் வந்து கண்டினியூஸா டெம்பரேச்சர் அதிகமாகும் போதும் இல்ல வாட் இஸ் ரேடியேஷன் அதிகமாகும் போதும் அந்த பிளான்ட்டோட குரோத்ல சம் அடிஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜீன் இல்லைன்னா என்னது ஒரு மியூட்டேஷன் சடன் சேஞ்சஸபிள் கேரக்டர்ஸா ஏதாவது ஃபார்ம் ஆகலாம் இன் வேரியஸ் ஆஃப் பிளான்ஸ் லைக் அண்ட் அனிமல்ஸ். இது பிளான்ஸ் மட்டும் நடக்குமா இல்ல அனிமல்ஸ்லயும் இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு டைம் சொல்லுங்க, பிசிக்கல் மியூட்டேஷன் அப்படின்னா இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். பழைய ஓல்டு புக்ல 12th புக்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் தம்பி, ஒரு நல்லா படிச்சுக்கோங்க. பிசிக்கல் மியூட்டாஜென்ஸ் அப்படின்னா சொல்லியிருக்கேன், டெம்பரேச்சர் அதிகமாகவோ அல்லது ரேடியேஷன் அதிகமாகவோ எக்ஸ்ரே, காமா ரேஸ், அப்புறம் என்ன சொல்றாங்க பீட்டா ரேஸ், ஆல்பா ரேஸ், பீட்டா ரேஸ், நியூட்ரானு, காஸ்மிக் ரேஸ், அப்புறம் ரேடியோ ஆக்டிவ் ரேஸ், ஐசோடோப்பு, அல்ட்ரா வயலட் ரேஸ், அப்புறம் இந்த மாதிரி பிசிக்கல் மியூட்டாஜென்ஸ் மூலியமா ஒரு மியூட்டேஷன் ப்ராசஸ் இந்த வேரியஸ் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து மூலியமா ஒரு பிசிக்கல் மியூட்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் குரோத்தாவே அந்த பிளான்ஸோட லீவ்ஸ், ஸ்டெம், ரூட், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் இது ஏதாவது ஒரு அப்நார்மல் கேரக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆகும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். தட் இஸ் கால்டு பிசிக்கல் மியூட்டேஷன் சொல்லுவோம். சார் எப்படி சார் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது
டெம்பரேச்சர் அதிகமாகும் போது கூட இந்த இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர் மேக்ஸிமம் நம்ம டெம்பரேச்சர் சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு 32 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து 50 டிகிரி 60 டிகிரி போது அந்த இடத்து இன்க்ரீஸ் இன்டு த ரேட் ஆஃப் மியூட்டேஷன்ஸ். அப்போ அங்கே ஜீன்ல மியூட்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுது. எங்க டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அப்நார்மலாக ஒரு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகும். எப்படி சார்? ஒரு சான்ஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் like that what break the hydrogen bond between what is that hydrogen bond when break ஆகும் அல்லது என்னது 2 DNA nucleotide என்ன ஆகும், what is that which affect the process of replication and transcription. அப்ப இங்க என்ன வரும், mRNA வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்லேஷனா அப்படியே கன்வெர்ட் ஆகும் பியூரின் டு பியூரின். இந்த மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன்னா ஒரு mRNA புரோட்டீனா கன்வெர்ட் ஆகலாம், இல்ல mRNA DNA-வா கன்வெர்ட் ஆகலாம். ஸோ இந்த ரீசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டெம்பரேச்சர் மூலியமா தான் ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இன்க்ரீஸா இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஹைட்ரஜன் பாண்ட் ரெண்டா உடையும். அப்போ அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு பார்ட் என்னாகும், 2 DNA இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு பார்ட் என்னாகும், அங்க என்ன உடஞ்சி என்ன நியூக்ளியோடைடு இன்னொரு நியூக்ளியோடைடு கட் ஆகி வேற நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகி அந்த இடத்த என்னோட ஒரு மியூட்டேஷன் ப்ராசஸ் ரெப்ளிகேஷனா இன்க்ரீஸ் ஆஃப் டிஎன்ஏ அந்த ப்ரொடியூஸ் ஆகும். இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் சேஞ்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது என்னன்னா ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் நடக்கும். அப்போ ஒரு டிஎன்ஏ என்ன வரும், அந்த இடத்த அந்த பர்டிகுலர் கோடான்ல ஒரு சீக்வன்ஸ்ல என்ன கன்வெர்ட் ஆகும், mRNA கன்வெர்ட் ஆகும், இல்லைன்னா புரோட்டீனா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ரேடியேஷன் மூலியமா. இப்போ ரேடியேஷன் சொல்லியிருப்போம், அல்ட்ரா வயலட் ரேஸ், காமா ரேஸ், காஸ்மிக் ரேஸ், நியூட்ரான், பீட்டா ரேஸ் சொல்லியிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த ரேடியேஷன் வச்சு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா இட்ஸ் கிவன் த கலர் பிக்மெண்ட். அது நமக்கு வந்து பார்த்தா பொதுவாக கண்டென்ட்ஸ் எப்படி இருக்கலாம், ஷார்ட்டரா இருக்கலாம் அண்ட் லாங்கர் வேவ்லென்த்தா இருக்கலாம். அதாவது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் மேபி ஷார்ட்டரா இருக்கலாம் அண்ட் லாங்கர் வேவ்லென்த்தா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேஸ்ல சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும், நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ரேடியேஷன் மூலியமா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கூடிய அந்த பிக்மெண்ட்ஸ் ஷார்ட்டா இருக்கலாம் அண்ட் லாங்கர் வேவ்லென்த்தா இருக்கும். பர்டிகுலர் எதிர வச்சு அது நம்ம வைக்கிற அந்த ஸ்பெக்ட்ரத்தோட விசிபிள் பொறுத்து. சரிங்களா? ஸோ ரொம்ப தூரமா இருந்துன்னா அந்த இடத்த கொஞ்சம் ஷார்ட்டாகவும், பக்கமா இருந்தால் அது ரொம்ப லாங்கர் வேவ்லென்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகேங்களா? இந்த ரேடியேஷன் வச்சு என்ன பண்றாங்கன்னா கிளாசிபிகேஷன் பண்றாங்க. டோட்டலா எவ்வளவு இருக்குன்னா 2 கிளாசிபிகேஷன் சொல்றாங்க. ஸோ அது 1 இஸ் பார்த்தீங்கன்னா அயோனைசிங் சொல்லுவாங்க, இன்னொன்று நான் அயோனைசிங் மெத்தட் சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. ரேடியேஷன்ல பார்த்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் மியூட்டேஷன்லாம் 2 மெத்தட், ஒன்று அயோனைசிங் மெத்தட், இன்னொன்று நான் அயோனைசிங் ரேடியேஷன் மெத்தட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அயோனைசிங் மெத்தட் அப்படின்னா ரேடியேஷன் ஆர் ஷார்ட்டரா இருக்கும், ஷார்ட்டர் வேவ்லென்த்தா இருக்கும். அயோனைசிங் ரேடியேஷன் அயோனைசிங் ரேடியேஷன் எப்படி பொதுவா ஷார்ட் வேவ்லென்த்தா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப நான் அயோனைசிங் மெத்தட் எப்படி இருக்கும், ரொம்ப லாங் வென்த்தா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ அயோனைசிங் என்னது, ஷார்ட் வேவ்லென்த்தா இருக்கும் அப்படிங்கிறாங்க. பாருங்க, இதோட கிளாசிபிகேஷன் பண்றாங்க அயோனைசிங் மெத்தட் அண்ட் நான் அயோனைசிங் மெத்தட். இந்த அயோனைசிங் மெத்தட் அப்படின்னு என்னது, அயோனைசிங் மெத்தட் ரேடியேஷன்ஸ் வாட் இஸ் ஆர் ஷார்ட் வேவ் லென்த் அப்படிங்கிறாங்க. கேரி என்ன எடுத்துருக்கோம், enough of the what is that enough of higher energy to ionizing electrons அப்படிங்கிறாங்க. ஒரு என்னது வாட் இஸ் ஷார்ட் வேவ் லென்த் இருந்து என்ன பண்றாங்கன்னா and carrying the enough to the what energy to the ionizing electrons, ionizing electron-க்கு எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறாங்க. that is called what is that ionizing radiation process. எதுல இருந்து from to ionizing electron from எங்க இருந்து, ஆட்டம்ல இருந்து, from atom. அங்க பாருங்க ஆட்டம்ஸ். சோ ஆட்டம்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு அயனைசிங் எலக்ட்ரானை கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ரேடியேஷன், அயனைசிங் ரேடியேஷன் ஷார்ட் வேவ் லென்த்ல கேரி த வாட் இஸ் கேரி த தேவையான அளவுக்கு எனர்ஜி எடுத்துக்கிட்டு டு அயனைசிங் எலக்ட்ரானுக்கு சென்ட் ஆகுது. எதன் மூலியமா, ஆட்டம் மூலியமா. அடுத்தது இப்ப நம்ம சொன்ன என்னென்ன ரேஸ், எக்ஸ்ரே, காமா ரேஸ், ஆல்பா ரேஸ், வாட் இஸ் தட், அடுத்து பீட்டா ரேஸ், அப்புறம் காஸ்மிக் ரேஸ், அப்புறம் பிரேக், இதெல்லாம் எல்லாம் என்னன்னா இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த ரேஸ் எல்லாம் படும்போது குரோமோசோம் என்ன ஆகும், பிரேக் ஆகும், உடையும் அப்படிங்கிறாங்க. அப்படி உடையும் போது குரோமோசோம்ல உடையும் போது அந்த குரோமாட்டிட் என்ன ஆகும், இர்ரேடியேஷன் ப்ராசஸ் ஆஃப் குரோமாட்டிட் என்ன ஆகும், இர்ரேடியேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்போ ரேடியேட்டட் நடக்காம இர்ரேடியேட்டட் ப்ராசஸ் நடக்கும். அப்போ தேவையில்லாம ஒரு ரேஸ் படும்போது நம்ம குரோமோசோம் லெவலோ அல்லது குரோமாட்டிட் லெவலோ என்ன அங்க சேஞ்சஸ் நடக்கலாம்
அடுத்தது நான் அயனைசிங் சொல்லும் போது என்ன சொல்லுங்க, நம்ம லாங்கர் வேவ் லென்த் சொன்னோம். ஸோ நான் அயனைசிங் வேவ் லென்த் என்னது, லாங்கர் வேவ் லென்த் சொல்றோம். ஃபர்ஸ்ட் யூவி ரேஸ் சொல்லுவோம். யூவி ரேஸ் பார்த்தீங்கன்னா ஹேவ் வாட் இஸ் சார் லாங்கர் வேவ் லென்த் சொல்றோம், லாங்கர் வேவ் லென்த் சொல்றோம். அண்ட் வாட் இஸ் தட் கேரி லோயர் எனர்ஜி. அங்க எப்படி இருக்கும், ஹையர் எனர்ஜி எடுத்துட்டு போகும். இங்க ஷார்ட்டர் வேவ் லென்த்ல, இதுல அயனைசிங்ல, இது நான் அயனைசிங்ல பாத்தீங்கன்னா லோயர் எனர்ஜியும் பிளஸ் வாட் இஸ் தட் லாங்கர் வேவ் லென்த் எடுத்துட்டு போறதுனால எனர்ஜி ரொம்ப லோவா தான் இருக்கும். இது எதுக்காக எடுத்துட்டு போகுது, யூஸ் டு ட்ரீட் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம், ஸ்போரு, போலன் கிரெயின்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நோ டைம் சொல்லிடுறேன் பாருங்க. எக்ஸ்ரே, காமா ரேஸ், ஆல்பா ரேஸ் அண்ட் வாட் இஸ் தட் பீட்டா ரேஸ், அப்புறம் என்னது காஸ்மிக் ரேஸ். ஸோ இந்த மாதிரி ரேஸ் எல்லாம் என்ன பண்ணதுன்னா ஒரு குரோமோசோம் என்ன பண்ண பிரேக் பண்ணுது, ஒரு குரோமோசோமை பிரேக் பண்ணுது. இல்லைன்னா குரோமாட்டிட்டை உடைச்சு அதுல இருந்து என்ன பண்ணுது, சம் சேஞ்சஸ் மூலம் மியூட்டேஷனை கிரியேட் பண்ணுது. அப்போ நான் அயனைசிங் போது என்னன்னா ரேடியேஷன் யூவி ரேஸ் மூலியமா கேரியட் பண்ணுது, வேவ் லென்த், லாங்கர் வேவ் லென்த் எடுத்துட்டு போய் அங்க என்ன பண்ணுது, லோயர் எனர்ஜியை கிரியேட் பண்ணுது. எதன் மூலமா, டு ட்ரீட் த யூனிசெல்லுலார் மைக்ரோ ஆர்கானிசம். இந்த நான் அயனைசிங் மேக்ஸிமம் என்னதுக்காக யூஸ் ஆகுதுன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், ஸ்போர்ஸ், போலன் கிரெயின்ஸ், இந்த மாதிரி ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணுன்னா நியூக்ளியை லொகேட் பண்ணுது. ஓகே, நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட் இஸ் தட் மெம்பரின் லேயர், மெம்பரினோட நியரஸ்ட் நியூக்ளியர் லேயரை இதை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதன் மூலியமா என்ன சொல்லிருக்கிறாங்க, பிசிக்கல் ப்ராசஸ் மூலியமா என்ன பண்ணிருக்கிறாங்க, கிரியேட் பண்ண ஒரு பிளான்ட் பேரு சர்பதி சொனாரா. சர்பதி சொனாரா வெரி இம்பார்ட்டன்ட், 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சர்பதி சொனாரா வந்து பாத்தீங்கன்னா சொனாரா 64 இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. சொனாரா 64 பிளான்ட்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஓகேங்களா? சொனாரா 64 இருந்து என்ன பண்ணாங்க, சர்பதி சொனாரா ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இந்த சர்பதி சொனாராங்கிறது பாத்தீங்கன்னா மியூட்டேட் வெரைட்டி ஆஃப் வாட் இஸ் தட் ஃப்ரம் மெக்சிகன்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க இந்த வெரைட்டியை. ஆக்சுவலா யார் சொல்லுவாங்க, எம்எஸ் சுவாமிநாதன் என்ன பண்ணிருப்பாரு, இதை ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த சர்பதி சொனாராங்கிறது என்னன்னா ஒரு வீட் பிளான்ட். நோட் பண்ணிக்கோங்க, சர்பதி சொனாராங்கிறது ஒரு வீட் பிளான்ட்டுக்குன்னா இது மியூட்டன்ட் வெரைட்டி ஆஃப் வீட்னு சொல்லுவோம். அதாவது வீட்ல நடக்கக்கூடிய ஒரு சடன் சேஞ்சஸ்னால அந்த பிளான்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த பிளான்ட் அந்த மெக்சிகன் ஏரியாவில் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அதை யார் பண்ணாங்க, எம்எஸ் சுவாமிநாதன் அங்கே போய் மெக்சிகன்ல போய் இந்த வெரைட்டி ஆஃப் சொனாரா 64 வாங்கிட்டு வந்து இவர் என்ன பண்ணாரு, காமா ரேஸ் அப்ளை பண்ணாரு. எதுல, சொனாரா 64ல காமா ரேஸ் அப்ளை பண்ணும்போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சம் கலர்டா இருக்கு வீட்டு. ஸோ அந்த கலர் சேஞ்சஸ் ஆச்சு அடுத்த ரியாக்ஷன்ல காமா ரேஸ் மூலமா அப்படிங்கிற கொண்டு வராங்க. ஸோ அந்த காமா ரேஸ் என்ன பண்ணாங்க, காமா ரேஸ் அப்லோட் பண்ணி அதுல இருந்து என்ன பண்ணாங்க, ஒரு பியூரிட்டியான ஒரு வீட் பிளான்ட்டை கிரியேட் பண்ணாங்க. தட் இஸ் கால்ட் சர்பதி சொனாரான்னு பேர் வச்சாரு. யார் இது, டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ அதனாலதான் அவருக்கு வெரி ஃபேமஸ் ஆனாரு. வாட் இஸ் தட் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரேடியோ ரெவல்யூஷன் பேர் வச்சாங்க. ஓகேங்களா? யார, எம்எஸ் சுவாமிநாதனுக்கு. ஓகேங்களா? எம்எஸ் சுவாமிநாதன் உங்களுக்கு தெரியும். இப்ப சொல்லிருப்ப பாருங்க, போதர சொல்லிடுறோம் பாருங்க. சர்பதி சொனாரா ஒரு பிளான்ட், இது எங்க இருந்து எடுத்தாங்க, மெக்சிகன் ஏரியா வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இது என்னது, ஆக்சுவலா ஒரு மியூட்டன் வெரைட்டி ஆஃப் வீட் பிளான்ட். சோ இது என்னது, ஆக்சுவலா அது உண்மையான பேர் இருந்தாங்க. அங்க என்ன பேரா இருந்தது, சொனாரா 64 இருந்தது. அந்த சொனாரா 64 நம்ம எம்எஸ் சுவாமிநாதன், டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் என்ன பண்ணாரு, அதை சொனாரா 64 அங்கிருந்து இங்க வாங்கிட்டு வந்து அது ரெட் கலரா சம்திங் கலர்டு இருந்திருக்கும். அந்த கலர்டு ரிமூவ் பண்ணதுக்காக என்ன பண்ணிருக்கா, காமா ரேஸை அப்ளை பண்ணிருப்பாரு. ஸோ காமா என்ன பண்ணாரு, வெரி சிம்பிள், காமா ரேஸை மட்டும் தான் அப்ளை பண்ணாரு. அந்த காமா ரேஸ் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சொனாரா 64 கலர் சேஞ்சஸ் ஆச்சு. அந்த கலர் சேஞ்ச் ஆன அந்த வீட் பிளான்ட்டை சர்பதி சொனாரான்னு பேர் வச்சு அது இந்தியன் பாப்புலேஷன் என்ன பண்றாரு, வீட்டா கிரியேட் பண்ணிட்டாரு. சோ அதனால எம்எஸ் சுவாமிநாதன் இந்த ரேஸை வச்சு அந்த பிளான்ட்டை கிரியேட் பண்ணதுனால அவருக்கு ஒரு நேம் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் பேர் வச்சாங்க. ஓகேங்களா? அடுத்தது கேஸ்டர் அருணாங்கிறது பாத்தீங்கன்னா டெவலப்டு பை வாட் இஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீடு வித் தெர்மல் நியூட்ரான். நோட் பண்ணிக்கோங்க, தெர்மல் நியூட்ரான் பவர் மூலியமா கேஸ்டர் அருணா வந்து என்ன பண்ணாங்க, சீடை கிரியேட் பண்ணாங்க. ஆர்டிபிஷியலா வெரி இயர்லி மெச்சூர், சீக்கிரமாவே ஒரு ஷார்ட் பீரியட்லயே மெச்சூரிட்டி ஆகக்கூடிய கெப்பாசிட்டியை அந்த பிளான்ஸை கிரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த கேஸ்டர் அருணாங்கிறது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 270 days ஆரிஜின் ஆகக்கூடிய அந்த பிளான்ட் இவங்க இந்த மாதிரி தெர்மல் நியூட்ரல் பவர் மூலியமா அதை ஆர்டிபிஷியலா கொண்டு வந்து 120 days என்ன பண்ணாங்கன்னா பிளான்ட்டை
சீக்கிரமா மெச்சூரிட்டி ஏர்லியா இருக்க பிளான்ட்டை சீக்கிரமா மெச்சூரிட்டியா கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த பிளான்ட்டுக்கு பேரு கேஸ்டர் அருணா. ஓகேங்களா? ஸோ இதோட என்னதுன்னா பிசிக்கல் வாட் இஸ் மியூட்டேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகேங்களா? தென் ஒரு டைம் சொல்லிருங்க 3.6.2ல மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்னு பாத்துக்க. உனக்கு ஆல்ரெடி படிச்சு டெஃபினிஷன். அதோட டைப்ஸ் பாத்துக்க, பிசிக்கல் அண்ட் கெமிக்கல். அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்டை பிசிக்கல் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்டை பர்டிகுலர் எந்த ஆர்கானிசம் பார்த்தோன்னா ட்ரோசோஃபிலான ஒரு ஆர்கானிசம்ல ஃபைண்ட் பண்ணாங்க. ஸோ அது பேர் வச்சது யாருன்னா முல்லர் 1927. ஸோ பிசிக்கல் மியூட்டாஜன் என்னென்னா டெம்பரேச்சர் மூலியமா, இன்னொன்று ரேடியேஷன் இன்னொன்று டெம்பரேச்சர் மூலியமா கிரியேட் பண்ணாங்க. அதில் சொல்லியிருப்பேன் எக்ஸ்ரே, காமா ரே, பீட்டா ரேஸ், நியூட்ரலு, ஆல்ஃபா ரேஸ், ரேடியோ ஆக்டிவ், ஐசோடோப்பு, அல்ட்ரா வயலட் இதெல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோ. அண்ட் காஸ்மிக் ரேஸ் ஆல்சோ. நீ இதெல்லாம் புக்கில் நீ ரீட் பண்ணவே தேவையில்லை. இதை சொல்ற வேர்டை திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பெட்டர் டு தட். சரியா? இன் வேரியஸ் இந்த ரேஸ் அப்ளை பண்ணி பிளான்ட்டுக்கு அண்ட் அனிமல்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம், பிசிக்கல் மியூட்டாஜன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஒரு சான்ஸ் டெம்பரேச்சர் மூலியமா பிளான்ஸ் கிரியேட் பண்ணோம்னா பண்ணலாம். டெம்பரேச்சர் மூலியமா எப்படி? ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன பண்ணாங்க, ரேட் ஆஃப் மியூட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போ அது மட்டுமே தான் நடக்குமா சார்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஹைட்ரஜன் பாண்டு பிரேக் ஆகும் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. அந்த ஹைட்ரஜன் பாண்டு பிரேக் ஆகுறதுனால என்னன்னா 2 DNA என்ன ஆகும்னா நியூக்ளியோடைட் என்ன ஆகும், அங்கங்க என்ன ஆச்சுன்னா அஃபெக்ட் ஆச்சு. ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அங்கங்க அஃபெக்ட் ஆகும்போது நியூக்ளியோடைட்ல வந்து சீக்வன்ஸ் சேஞ்சஸ் நடக்கும்போது அங்க ஒரு ரிப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும், இல்லைன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்ப டிஎன்ஏ என்ன மாதிரி இருக்கும், அந்த சீக்வன்ஸ்ல ஒரு எம்ஆர்என்ஏவோ அல்லது புரோட்டீனாவோ கன்வெர்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி உள்ள கூடிய சீக்வன்ஸ்ல சம்திங் ப்ராசஸ் நடக்கிறது மூலியமா என்னன்னா அப்போ அங்க மியூட்டேஷன் அரைஸ் ஆகுது அப்படின்னாங்க. அப்புறம் ரேடியேஷன் ப்ராசஸ். ரேடியேஷன் உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இது ஷார்ட்டர் வேவ் லென்த்தாவும் இருக்கும், லாங்கர் வேவ் லென்த்தாவும் இருக்கும். இந்த ஷார்ட்டர் வேவ் லென்த், லாங்கர் வேவ் லென்த் வச்சு என்ன பண்ணாங்கன்னா கிளாசிபிகேஷன் பண்ணாங்க. ஒன்று வந்து அயனைசிங், இன்னொன்று நான் அயனைசிங் ரேடியேஷன். நோட் பண்ணிக்கோங்க, கிளாசிபிகேஷன் கேட்பாங்க. ஸோ ரேடியேஷன் கிளாசிபிகேஷன் தான் ரெண்டு மெத்தடு, ஒன்று அயனைசிங், இன்னொன்று நான் அயனைசிங் ரேடியேஷன் மெத்தடு. ஸோ அயனைசிங் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஷார்ட் வேவ் லென்த்தாக இருக்கும், அதே நான் அயனைசிங் பார்த்தீங்கன்னா லாங் வேவ் லென்த்தாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா ஷார்ட் வேவ் லென்த் கேரி ஏன்னா ஹை எனர்ஜி பாண்டை எடுத்துட்டு போயிடும்னா அயனைசிங் எலக்ட்ரானா கிரியேட் பண்ணும். எதன் மூலியமா? ஆட்டம் மூலியமா. ஒரு ஆட்டம் அயனைசிங் எலக்ட்ரானா கன்வெர்ட் ஆகிறதுக்கு யார் யூஸ் பண்றாங்கன்னா அயனைசிங் ரேடியேஷன்ஸ். சரிங்களா? அடுத்தது ஒரு எக்ஸ்ரே மூலியம் பார்த்தீங்கன்னா என்னன்னா எக்ஸ்ரேல காமா ரேஸ், ஆல்பா ரேஸ், பீட்டா ரேஸ், காஸ்மிக் ரேஸ் இதெல்லாம் பிரேக் ஆகும். குரோமோசோம் பிரேக் பண்ணுது இந்த ரேஸ் மூலியமா. அப்ப பிரேக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா குரோமோசோம் பிரேக் ஆகுது, என்ன ஆகும், குரோமேட்டேட்டும் பிரேக் ஆகுமா. ஸோ அந்த இடத்துல ஒரு வாட் இஸ் ரேடியேஷன் ப்ராசஸ் நடக்காது, இர்ரேடியேஷன் ப்ராசஸ் தான் ஃபார்ம் ஆகும். அப்போ நான் அயனைசிங் ரேடியேஷன்ல யூரேஸ் மூலமா லாங்கர் வேவ்ல இருந்து எங்க போவோம், கேரி டு த லோயர் எனர்ஜி. பட் அயனைசிங்ல ஹையர் எனர்ஜி ஃபார்மேஷன் நடக்கும். இது லோயர் எனர்ஜி ஃபார்மேஷன் நடந்து அதுல இருந்து என்ன ஆகும், நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். யூனிவர்சல் மைக்ரோ ஆர்கானிசம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஈக்குவலை எடுத்து என்ன பண்ணாங்க, நிறைய இன்சுலின் ட்ரீட் பண்றது, இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணாங்க மியூட்டேஷன் ப்ராசஸ் மூலியமா. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அப்நார்மல் கொஞ்சம் என்லார்ஜ் ஸ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணாங்க. போலன் கிரீன்ஸ் அதே மாதிரி பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் எங்கன்னா நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய மெம்பரின் இருக்கக்கூடிய நியூக்ளியை பார்ட்ல இவங்க என்ன பண்ணாங்க, இந்த வாட் இஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இதை வச்சு நான் அயனைசிங் வச்சு இதெல்லாம் கிரியேட் பண்ணாங்க. அதை கிரியேட் பண்ண அந்த மாதிரி மெத்தட்ல தான் சர்பதி சோனாரான்னு வந்துச்சு. சர்பதி சோனாராங்கிறது ஒன் டைப் ஆஃப் வீட் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீட்டுங்கிறது மெக்சிகன் ஏரியாவில் இந்த வீட்டோட பேர் என்னன்னா சொனாரா 64. இந்த சொனாரா 64 MS சுவாமிநாதன் என்ன பண்ணாரு, சொனாரா 64 மெக்சிகன்ல போய் அந்த வெரைட்டி ஆஃப் வீட்டை வாங்கிட்டு வந்து இங்க என்ன பண்ணாரு, ரேடியேஷன் அப்ளை பண்ணல, ஒன்லி ஃபார் காமா ரேஸ் அப்ளை பண்ணி அதுல இருக்கக்கூடிய ரெட் கலர் பிக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணி என்ன பண்ணாரு, சர்பதி சோனாரான் கிரியேட் பண்ணி அது இந்தியாவில் இப்போ வீட்டை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. நல்லா வேல்யூபிளான ஃபுட்டா கொண்டு வந்தாரு. ஸோ அந்த வேல்யூபிளான ஃபுட்டை கொண்டு வந்தனால MS சுவாமிநாதன் என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் பேர் வச்சாங்க. ஓகேங்களா? அடுத்தது கேஸ்டர் அருணா. கேஸ்டர் அருணா பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சீடை வந்து என்ன பண்ணாங்கன்னா, கேஸ்ட்னா தெரியலையா, இந்த ஆமணக்கு சீட் என்ன பண்ணாங்கன்னா தெர்மல் நியூட்ரல் பவரை வச்சு என்ன பண்ணாங்க, கிரியேட் பண்ணாங்க. ஆர்டிபிஷியலா நிறைய இயர்லி பிளான்ட்டை மெச்சூரிட்டியா
ரொம்ப சின்ன என்ன சொல்றது ரொம்ப லாங் டேஸ் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய பிளான்ட்டை வெரி ஷார்ட் பீரியட்லயே மெச்சூரிட்டி பிளான்ஸ் கொண்டு வர மாதிரி நியூட்ரோதெர்ம பவரை வந்து கிரியேட் பண்ணாங்க. அதன் மூலமா 270 டேஸ் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய பிளான்ஸை 120 டேஸ்லயே டோட்டலா மெச்சூரிட்டி ஆகி அந்த பிளான்ஸை கிரியேட் பண்ணது வந்து கேஸ்டர் அரோனா. ஓகே, ஸோ இது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கிங்க. இது பண்ண மாதிரி சொன்னதுன்னா 3.6.2ல ஒன்லி ஃபார் பிசிக்கல் மியூட்டாஜன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், என்ன கெமிக்கல் மியூட்டாஜன் சொல்லலை. ஓகேங்களா, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் I will say with chemical mutagens. Thank you, ma. Thank you very much.